அன்பினும் இனிய விருச்சிக ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சரவணகுமாரின் அன்பான வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு விருச்சிகம். விருச்சிகத்திற்கு மிக மிக அதிக முக்கியத்துவம் வாய்ந்த கிரகம் குரு பகவான். இந்த 12 ராசிக்கும் இல்லாத ஒரு பெருமை இந்த விருச்சிகத்திற்கு உண்டு. ஏன்னா அவர் 2ஆம் வீட்டிற்கும் 5ஆம் வீட்டிற்கும் அதிபதி. இந்த 2ஆம் வீடு என்பது தனம், குடும்பம், வாக்கு. 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியம், பாட்டனார், தன்னுடைய புகழ், பிள்ளைகள், இப்படி பற்பல அமைப்புகளை கொண்டது. ஒவ்வொரு பாகமும் கிட்டத்தட்ட ஒரு 40 விதமான காரணத்தை வைத்திருக்கோம். ஆகவே உங்களுடைய விருச்சிக ராசிக்கு குரு பகவானே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கிரகம். அப்படி முக்கியத்துவம் வாய்ந்த கிரகம் 2, 5, 7, 9, 11 வருகிற போது அளப்பரிய நன்மைகளை எல்லாம் வாரி வழங்குவார் மற்ற ராசிகளை விட இந்த விருச்சிகத்திற்கு. இருப்பினும் கூட இப்பொழுது இவர் குரு பெயர்ச்சி ஆகி இப்போ மேஷத்திலிருந்து ரிஷபத்தில் வந்தும் கூட சப்தம குருவாக இருந்தும் கூட அவர் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தையும் உங்களுடைய ராசியையும் உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். இந்த பார்வையின் பலன்தான் இப்போது சில வருகின்ற இந்த இடைஞ்சல்களை எல்லாம் தவிர்த்து கொண்டிருக்கிறது. அளப்பரிய அளவில் இன்னமும் முழுமையாக குருவுடைய நற்பலன்கள் விருச்சிக ராசிக்கு வந்து அடையலை என்பது ஜோதிட கணக்கு அதனுடைய வாயிலாக தெரிகிறது. காரணம், குரு 7இல் வருகிற போது அவருக்கு திரிகோணத்தில் எந்த ஒரு கிரகமும், அதாவது 9ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. அந்த 9ஆம் இடமே உங்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடம். அந்த மகரத்தில் எந்த ஒரு கிரகம் வந்து நின்று சஞ்சாரத்தை நிகழ்த்தி வெளியில் கிளம்புற வரையிலுமே அந்த 7ஆம் இடத்தினுடைய நற்பலன்களை எல்லாம் ஒரு 80% தானோன்னா ஒரு 20%, 30% தான் கொடுக்கும். ஆனால் இந்த இடத்துல ஒரு 90 விழுக்காடு கொடுக்கணும். அது கொடுக்க முடியாத சூழ்நிலை. இதே ஜனன ஜாதகத்திலையும் 3ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்து 7 கிரகம் குரு இருந்தால் குருவினுடைய அளப்பரிய நற்பலன்கள் எல்லாம் மற்ற கிரகங்கள் வாயிலாகத்தான் கிடைக்கும். இதுதான் ஜோதிடத்தினுடைய சாரம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு சுக்கிர குரு பரிவர்த்தனாதிபதி யோகம். இந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு கலத்திர தானத்திற்கும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பஞ்சனை தானத்துக்கு உரியவர். வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர். இந்த 7 கூடையவர் 5இல் வந்து அளப்பரிய அளவில் உச்சமடைகிறார். அவர் நின்ற வீடு குருவனுடைய மீன ராசி. இந்த மீன ராசியினுடைய அதிபதியான குரு சுக்கிரனுடைய வீட்டில் 7ஆம் வீட்டில் உங்களுக்கு வந்து அமர்ந்திருக்கிறார். ஆக 5, 7 பரிவர்த்தனை. இந்த பரிவர்த்தனாதிபதி யோகம்தான் தற்போது உங்களுக்கு அளப்பரிய அளவில் நன்மைகளை செய்யும். குரு பேட்டியாக இவ்வளோ நாள் வரையிலும் அதை செய்யும் அப்படி இப்படி கோடீஸ்வரர் ஆவீங்க, லட்சாதிபதி ஆவீங்க அப்படியெல்லாம் சொல்லியிருந்தாலும் கூட அவைகளையெல்லாம் அந்த இடத்தினுடைய சப்தம குருனுடைய அமைப்பை எடுத்து பொதுவான கருத்தை தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதில் ஏரியில் தண்ணியில் மேலே நீச்சல் அடித்து போவதும் நீருக்குள்ளே நீச்சல் அடித்து போவதும் அதற்குள்ளே கோரை உள்ள நீச்சல் அடித்து போவதும் வித்தியாசம் இருக்குது. அதேபோல் உள்நுழைந்து பார்க்கிற போது குருனுடைய நற்பலன்கள் இதுவரையிலும் 100க்கு 80 விழுக்காடாவது கொடுக்கணும், அது கொடுக்கல என்பது தான் உண்மை. ஆனால் காப்பாற்றி கொண்டு வருகிறது. இந்த விருச்சிக ராசியினுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு சில இடைஞ்சல்கள் ஏற்பட்டாலும் கூட அதிலிருந்து கூட காப்பாற்றக்கூடிய அமைப்பும் இந்த குரு பகவானுக்கு உண்டு. இப்போது பொருளாதாரம் அதில் நாங்கள் ரொம்பவும் பின்தங்கி பல விதத்தில் எங்களுடைய கௌரவ குறைபாடுகள் எல்லாம் ஏற்பட்டு வாழ்வு
வாழ்வதா இல்லை இருப்பதா வாழ்வதா என்பது வேறு ஒரு சொல்லணும், அதை சொல்லக்கூடாது. அந்த நிலையில், இக்கட்டான சூழ்நிலையில் பலவிதமான புலம்புலகளுக்கு இடையில தான் இந்த விருச்சகம், தனுசு, மிதுனம் இது நாள் வரையிலும் திருமணமே நடக்கலை, எனக்கு 39, 42 இப்படியெல்லாம் வயசு ஏறி போய் இதற்கு மேலும் ஒரு திருமண வாழ்க்கை உண்டா, 30 வயசு ஆகுது இன்னும் இல்லை, விரும்பிய பெண்ணும் கை கூடலை. பொதுவாகவே திருமண வாழ்க்கை, நண்பர்களுடைய அமைப்பு, உறவுகளுடைய அமைப்பு இது எல்லாமே பின்தங்கிய நிலையிலே இருக்குது. வாழ்க்கையிலேயே வேலைக்கும் போக முடியல, வீட்லேயும் இருக்க முடியல, தெருவிலையும் நடமாட முடியல. இதை போல் சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அளவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சிறு பரிகாரம் இருக்குது. அதை நான் சொல்கிறேன். அதை செய்து விட்டால் உங்களுக்கு மிகவும் சிறப்பான வாழ்க்கை அமையும். இப்போ இந்த பலாபலங்களை பார்ப்போம். திருமண முயற்சிகள் நீங்கள் சோங்கி இருந்தாலும் கூட உங்களுடைய உறவு முறையில், நண்பர்கள் மூலியத்தில் பெண் அமையும். பெண் ஜாதகம் வந்தால் ஆண் துணை அமையும். நீங்கள் எதை நோக்கி போயிருங்களோ, எதை செய்து நமக்கு நன்மையை நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய செயல் வேகம், உத்வேகம் எல்லாம் கிடைக்கும். சில அலைச்சல் இருந்தாலும் முடிவு வெற்றி. தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும், உத்தியோகமாக இருந்தாலும், வெளி வட்டார தொடர்புகளை எல்லாம் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் இந்த காலகட்டத்தில் எல்லோரும் உங்களை அணுகி வருவார்கள். வீட்டுக்கு எந்த ஒரு பொருளும் வாங்க முடியல. பொருள் என்னங்க வாங்குறது, வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு அரிசிக்கு எங்கே திண்டாட்டமாக பொருள் எங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய சொல்லக்கூடிய அன்பர்கள் உண்டு. அவர்களுக்கு கூட விலை உயர்ந்த பொருள்லாம் வேணாம், ஓடக்கூடிய ஒரு சைக்கிள் சொல்லு, ஒரு பழைய டூவீலர் சொல்லு, இதையாவது வாங்கி கூட ஒரு ஆற்றலை இந்த காலகட்டம் கொடுக்கும். விலை உயர்ந்த பொருட்களாகட்டும், இல்லது உங்களுக்கு கைக்கு எட்டாத ஒரு சைக்கிளாகட்டும், எதுவாக இருந்தாலும் கிடைக்கக்கூடிய அமைப்பு. நீர்பூத்த நெருப்பு போல இருந்த உங்களுடைய வாழ்க்கை ஒரு பிரகாசத்திற்கு வரும். இந்த 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல, அதாவது 7க்கு 11 உங்கள் ராசிக்கு 5, வாழ்க்கை துணைக்கு வேலை உண்டு. பெண் ராசியாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்கள் கணவருக்கு வேலை உண்டு. ஆணாக இருந்தால் உங்களுடைய மனைவிக்கு வேலை உண்டு. இது யாருக்கெல்லாம் உதவிகளை செய்யும்? உங்களுக்கு மட்டுமா செய்யும்? உங்கள் உறவுகளுக்கு யார் யார் அந்த பாவத்துக்கு உடையவங்களோ அவர்களுக்கு அனைவருக்குமே செய்யும். குடும்பம் ஒரு சுபகாரிய செயல்கள் எல்லாம் செய்வதற்குரிய ஆயத்த நிலை ஏற்படும். குழந்தைகளே இல்லை ரொம்ப நாளாக விருச்சிக ராசி அன்பர்கள் திருமணமாகி திருமணத்தை காலம் கடந்து நடத்தணும். அதுக்கப்புறம் குழந்தைக்கு வேறு காவல் காத்துன்னு இருக்கணுன்ற நிலைனா மாதிரி குழந்தை செல்வம் கிடைக்கும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணமாகும். ஏன்னா 5ஆம் இடம், 5ஆம் இடத்துல புத்திர சந்தானம், அதற்கு 3ல் குரு. பிள்ளைகளுக்கு உறவில் இல்லை, கொஞ்சம் புதிய உறவுகளில் திருமணம் நடப்பதற்குரிய வாய்ப்புகளை எல்லாம் கிடைக்கும். 7ல் குரு இருந்தால் பிள்ளைகளுக்கு தூரத்து உறவு இப்படி தான் அமையும். குடும்ப முக்கியத்தில் பார்த்தா சலசலப்புகளை எல்லாம் ஒஞ்சி ஒற்றுமை கிடைக்கும். ஒரு கணவன் மனைவி வேலையில் இருக்காங்க, இவர் ஒரு இடத்துல வேலை, அவர் ஒரு இடத்துல வேலை. இன்றைய காலகட்டம் எப்பயோ எழுதி கொடுத்தோம் இன்னும் வரல அப்படின்ற போது இருவருமே அருகருகே வேலை செய்வதற்குரிய அமைப்பு, வீட்டில் ஒன்றாக இருக்கக்கூடியதற்கு அமைப்பு, இப்படியெல்லாம் சிறப்பான அமைப்பு. வெளிநாடு போயிருக்காரு, பணம் எதுவும் வரல, போகலை, பேசலை அப்படின்ற நிலையும் மாறும். இப்படி பலவிதமான அமைப்பு இந்த 5, 7 பருவத்தில் படிக்கிற போது சிறப்பாக கொடுக்கும். நல்லவை எல்லாம் நடக்கும். முக்கியமாக நான் முன்னே சொன்னது போல் நல்லவை எல்லாம் நடக்கும். முக்கியமாக கெடுதல்கள் பலவும் விடுபட்டு போகும். கெடுதல்கள் வருவது செயல்படாமல் அது விடுபட்டு போனாலே நல்லது தானே. ஆகவே இதை மனசில் பதிவு வச்சுக்கணும். உங்களுடைய மன தளர்ச்சி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உங்களுடைய முயற்சியை தொடங்குங்க. எதையுமே அவச்சொல்லாவே காலையில் ஏற்றதுமே அவச்சொல்லாவே நினச்சின்னு ஏந்திருக்காதீங்க. எல்லாமே வெற்றி வெற்றி உங்கள் வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே வெற்றி சொல்லாகவே இருக்கட்டும். அந்த சொல்லு தான் உங்களை காப்பாற்றும். இது பல பேருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. இன்னொன்று முக்கியமாக சொல்லுவது,
இந்த சனி பெயர்ச்சின்னு இருக்கு. நிச்சயமாக 2025 டிசம்பர் முடிய சனி பெயர்ச்சி கிடையாது. சனி பெயர்ச்சி 2026 6/3/2026 தான் சனி பெயர்ச்சி ஆகிறது. ஆகவே விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்துல கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இன்னும் ஓராண்டு அங்கே தான் இருப்பார். ராகு மீனத்திலிருந்து அவருடன் இணைவார். குரு உங்களுடைய ராசி 8ஆம் இடத்தில் செல்லுவார். அங்கிருந்து அவருடைய 9ஆவது பார்வையாக சனியும் ராகுவும் பார்ப்பார். 4ஆம் இடம் சுபிட்சம் பெறும். இந்த விருச்சிக ராசிக்கு ஒரு சுபிட்சத்தை கொடுக்காமல் இந்த சனி அண்ணாண்ட போய் மீனத்துக்கு போக மாட்டார் என்பது மட்டும் அறுதியான ஒரு உண்மை. ஆகவே சனி பெயர்ச்சி தற்போது இல்லை, 26 தான். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னி ராசி உங்களுக்கு மூத்த சகோதரனை குறிக்கிறது, மூத்த சகோதரியை குறிக்கிறது, வாழ்க்கை துணையினுடைய பூர்வீகத்தை குறிக்கிறது, உங்களுடைய மாமியாருடைய குடும்பத்தை குறிக்கிறது, உங்கள் மனைவி வழி அண்ணனுடைய துணைவை குறிக்கிறது, இப்படி சகலப்பாடியை குறிக்கிறது. இந்த 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம் மட்டுமல்ல. லாபஸ்தானம் என்று சொல்லுகிற போது இந்த லாபஸ்தானத்திற்குரிய பாவங்கள், அதற்குரிய உறவுகள், இந்த உறவுகளை ஒரு சுபகிரகங்கள் என்று பார்த்தால்தான் இந்த உறவுகள் மூலம் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். இந்த லாபம்னா பணம் மட்டுமே லாபம் அல்ல. இந்த 11ஆம் இடத்தினுடைய சொன்ன இந்த உறவுகளும் உங்களுக்கு பகை ஸ்தானத்தில் போய் இல்லாமல் இருக்குமானால் இந்த உறவுகளும் உங்களுக்கு நன்மை செய்யும். இது லாபமாக இருக்கும், நல்லா புரிஞ்சுக்கணும். அதே போல் உங்களுடைய விருச்சிக ராசிக்கு 3ஆம் இடம் மகரம் ஒரு உபஜயஸ்தானம். அது இளைய சகோதரியை குறிக்குது. உங்களுடைய திருமண வாழ்வு நீண்ட காலம் திருமணமாகி நீண்ட காலம் 40 வருஷம் 50 வருஷம் கல்யாணம் ஆச்சுங்க, எனக்கு இவ்வளோ நாள் ஆச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதற்கு இந்த 3ஆம் பாகம் மகரம் வலுவாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் அந்த அமைப்பு. இந்த சப்தம குரு 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி 7ல் அமர்ந்து சப்தம கேந்திரத்தில் அமர்ந்து அவர் வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் அதிகம், அளப்பரியது. அவருடைய அமைப்புகள்லாம் என்னென்னா, இந்த ஜாதகருக்கு இந்த கௌரவத்தை கொடுக்கணும். கௌரவம் பாதிப்பு ஏற்பட்டால் அந்த பாதிப்பு குறையக்கூடிய அமைப்பை அவர் ஏற்படுத்தணும். சயன சுகம், பெண் போகம், போஜன சுகம், செல்வ வளம், சொத்து விருத்தி, ஆடை ஆபரண சேர்க்கை, வாகன வசதி, சமுதாயத்தில் மதிப்பு, இதையெல்லாம் குரு பகவான் செய்ய வேண்டிய காலகட்டம் அவருடைய அமைப்புகள். இருந்தாலும் இவை இல்லை, ஒன்று கூட எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. என்ன காரணம் அப்படின்றத விரிவாக அதுவும் பின்னாடி பார்ப்போம். ஒரு சுபம் செய்யக்கூடிய இடத்துல குரு வக்கரமானால் சுபத்தை குறைச்சிடும். அந்த வகையில் குரு பகவான் 7ல் நின்று வக்கரம் பெற்றதுனாலும் குருவினுடைய அமைப்பு உங்களுக்கு சுப பலனை தருவதற்கு இல்லாமல் போய்விட்டது. அது ஒரு முதல் காரணம். 2வது, குரு நின்ற இடத்திற்கு 9ஆம் இடத்துல மகரத்தில் கிரகங்கள் வந்து செல்லுகிற போது தடைகள் ஏற்படும், வேதை நிலை ஏற்படும். ஆகையினால் குருவினுடைய நற்பலன்கள் குறையும், இல்லை தடுத்து விடும். இது ஒரு வகை. இப்போது தை மாதம் 29/11/2025 குரு வக்கர நிவர்த்தி ஆகிறார். வீட்டினுடைய அதிபதியான சுக்கிர பகவான் மீனத்தில் உச்சம் பெறுகிறார். அவர் பங்குனி முடிய மீனத்திலே தான் இருக்கார் சுக்கிர பகவான். மாசி மாதம் 20ஆம் தேதி 4/3/2025 வரையிலும் நல்ல அளப்பரிய அளவில் சுக்கிர பகவான் சுபபலம் தருவதற்கு, உங்களுடைய மனதை சந்தோஷப்படுத்துவதற்கு நல்ல ஒரு அமைப்பில் அமர்ந்து செயல்படுவார். ஆனால் உச்சமடைந்த கிரகம் வக்கரம் பெறுவது அவ்வளோ சிறப்பல்ல. அது 4 மாதத்தில் அவர் வக்கர நிலை ஏற்படுகிற வரையிலும் சுக்கிரன் நல்ல அமைப்பு தான். ஆனாலும் இதில் ஒரு சூட்சமத்தையும் சொல்கிறாங்க. ராகுவுடனோ கேதுவுடனோ ஒரு கிரகம் இருந்து அது வக்கரம் பெற்றால் அந்த வக்கர நிலை சுபமே செய்யும் என்பது ஒரு ஜோதிட விதி. அந்த அமைப்பிலையும் நன்மைகளை தொடர்ந்து செய்வதற்குரிய வாய்ப்பையும் ஏற்படுத்துவார் என்பது உண்மையான ஜோதிடத்தினுடைய அமைப்பு. இந்த விருச்சிக ராசிக்கு இந்த நற்பலன்கள் எல்லாம் எப்படி வரும்? எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடைக்குமா என்பதுனா கிடைக்காது. இந்த விருச்சிகத்தில் விசாகம் 4, அனுஷம் 4 பாதம், கேட்ட 4 பாதம், விசாகம் 4ஆம் பாதம் மட்டும்தான்.
இந்த விசாக நட்சத்திரம் 4வது பாதத்தில் இருக்கிற போது குரு பகவான் ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அது சற்று வதைப்பட்ட தாரை. ஆக விசாக நட்சத்திரத்திற்கு அவர் ரோகிணி நட்சத்திரத்திலிருந்து மிருகசீட நட்சத்திரத்துக்கு வர வரையிலும் பலவிதமான இன்னல்களுக்கு இடையிலையும் அலைந்து திரிந்து தான் நன்மைகளை பெற முடியும் குரு பகவானால். அவருடைய பார்வை உங்களுக்கு நன்மை செய்யும். அடுத்து மிருகசீட நட்சத்திரத்தில் வருவார். அதில் 1, 2 பாதம் முடிய இருப்பார். அது மைத்திரிய தாரையில் வருது. அப்பொழுது தான் அந்த விசாக நட்சத்திரம் இருக்கக்கூடிய விட்டயராஜ் அன்பர்களுக்கு சுபபலன்கள் எல்லாம் தொடர்ந்து கிடைக்கும் என்பதை மனதில் பதிவு வச்சுக்கணும். அடுத்து அனுஷ நட்சத்திரக்காரர்கள் அதில் 1 முதல் 4 பாதம் வரையிலும் உடையவர்களுக்கு இந்த குரு பகவான் ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டம் சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் மிருகசீட நட்சத்திரம் வரும்போது தான் அது வதைத்தாரையாக வருது. ஆனாலும் அனுஷத்திற்கு பிரித்திகத்தார வதைத்தார எதுவும் தோஷம் இல்லை என்பதனால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இந்த அனுஷத்திற்கு உண்டு. ஆனால் குருவினுடைய நற்பலன்கள் இவர்களுக்கு கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. கேட்டை நட்சத்திரம் இருக்கக்கூடியவர்களுக்கு ரோகிணி நட்சத்திரம் வருகிற போது அது பிரத்யேக தாரையில் வரும். ஆகினால அப்படியே ஒரு மேடு பள்ளங்களை எல்லாம் கலந்து சுமாரான பள்ளங்களை எல்லாம் ஏற்ற இறக்கமாக தான் சொல்லும். அவருக்கு மிருகசீட நட்சத்திரத்தில் 2 பாதங்களில் குரு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிற போது அளப்பரிய நன்மைகளை எல்லாம் செய்யும். அது சாதக தாரையில் வருது. இந்த வகையில் குருவினுடைய சஞ்சாரம் நிகழ்ந்து கொண்டு இருப்பதனால் ஒவ்வொரு கிரக பாதச்சாரத்தில் வருகிற போது அந்த கிரக பாதச்சாரம் நம்முடைய நட்சத்திரத்திற்கு பகையா வதையா பிரத்யேக தாரையில் வருகிறதா என்பது இதையெல்லாம் ஏற்பட்டு இதனுடைய அடிப்படையில் தான் அவங்க பலன் கொடுத்துன்னு இருப்பாங்க. ஒட்டு மொத்தம் விருச்சிகத்துக்கு 7ல் குரு வந்துட்டாருங்க, சொன்னது எதுவுமே நடக்கலைங்க, நீ விசாகத்தில் இருந்தால் இந்த நட்சத்திரத்தில் அவர் நடமாடும் போது தான் உனக்கு நீயா கேட்டையா, நீ இந்த நட்சத்திரத்தில் அவர் வரும்போது தான் உனக்கு நற்பலன், உனக்கு அனுஷமா இந்த நட்சத்திரம் வரும்போது தான் உனக்கு நற்பலன் என்ன இருக்குது. ஒரு கோயிலில் வரிசையில் பிரசாதம் கொடுக்குறாங்க. அவர் முதல்ல தொடங்கி வர்றாரு. அவர் நம்மக்கிட்ட வந்தபோது தான் நமக்கு கிடைக்கும். அவர் அங்கே 100 பேருக்கு அண்ணாண்டு இருக்கும்போது நம்ம கையில் வந்து இன்னும் கொடுக்கலையே அங்கே தான் கொடுக்குறாருன்னா அந்த சஞ்சாரம் நிகழ்ந்து வருகிற போது அந்த இடத்துல யாருக்கா அந்த பலன் கிடைக்கும். புரியுதுங்களா? இதுதான் இங்கே நடந்து இருக்குது. அதே போல் இந்த சுக்கிரன் 7ல், அதாவது தன்னுடைய வீட்டுக்கு 11ஆம் இடத்துல மீனத்தில் சஞ்சாரம் செய்கிற போது முதல்ல எங்கே போவார்? அவர் பூரட்டாதி 4வது பாதத்தில் போய் அமர்வார். அதே போல் பூரட்டாதி வந்து உத்திரட்டாதி போவார். உத்திரட்டாதியில் போகும்போது சுக்கிரன் சம்பத்து தாதியில் போவார். இந்த விருச்சிக ராசிக்கு சுக்கிர பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதங்களில் செல்லுகிற போது இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு கையில் பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு வாரி வழங்குவார். அப்போ சுக்கிரன் வந்துட்டார், சொன்னார் 1 மாதம் ஆச்சு ஒன்றுமே இல்லை, இது எல்லாம் அண்டை புழுகு ஆகாச புழுகு அப்படின்ற மாதிரி இருக்கும், காலம் கடந்து கொடுக்கும். அதாவது அந்த தாரையில் அவர் போகிற போது நிச்சயமாக உண்டு. அதே போல் ரேவதி நட்சத்திரத்தில் சுக்கிரன் போவார். அது அசுபம் கலந்த சுபமும் அசுபம் கலந்த மாதிரி இருக்கும். நீசனுடைய சாரத்தில் இருப்பார். ஆகையினால் அது ராகுவுடன் இருப்பதனால் சற்று நன்மைகளை கூடுதலாக செய்வதற்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். நன்மை தீமைகள் கலந்து நடக்கக்கூடிய காலகட்டம் ரேவதி நட்சத்திரத்தில் சுக்கிரன் போகிற போது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு. அப்படி ஜென்மத்தாழில் போகும்போது அனுஷத்திற்கு பாதிப்பு கொஞ்சம் சற்று குறைவாக தான் இருக்கும். குருவுடைய பார்வை ராசிக்கு உள்ளது நன்மையே நடக்கும். அதே போல் ரேவதி நட்சத்திரத்தில் சுக்கிரன் போகிற போது நீசனுடைய சாரம் வக்கரம் உச்ச வக்கரம் இதை அடைவதெல்லாம் சிறப்பு இல்லை என்றாலும் கூட இந்த நிலையிலும் ஒரு விதிவிலக்கு ஏற்பட்டு அது எப்படி அந்த விதிவிலக்கு எனக்கு ஒரு ராகு வக்கர நிலை பெற்றவர்களுடன் இணைகிற போது அந்த சுபத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் என்பது போல நீதி. அந்த வகையில் அனுஷ நட்சத்திரக்காரர்களும் நற்பலன்கள் அடைவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கேட்ட நட்சத்திரம் பூரட்டாதியில் கிளையும் போது சூப்பரான அமைப்பு. கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிற விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மைத்திரத்தால் முதல்ல சுக்கிரன் பூரட்டாதியில் போகும்போது அவருடைய நற்பலனை வழங்குவார். உத்திரட்டாதியில் வரும்போது அது பரம மைத்திரத்தார. ஆகையினால் அதுலேயும் உங்களுக்கு ஒரு வஞ்சனை இல்லாமல் செய்வார். அவர் ரேவதி நட்சத்திரத்தில் வருகிற போது அது ஜென்மத்தார, அது வக்கர நிலையிலும் இருப்பதனால சமநிலையை தான் இருக்கும். ஆகவே இந்த விருச்சகத்திற்கு 3 நட்சத்திரத்தினுடைய அமைப்பும் இப்போ சொல்லியிருக்கார். முன்னமே சொன்ன எதனால் சில தடங்கல்கள்லாம் ஏற்படுது அப்படின்னு நம்ம நினைக்கிற போது
பலவிதமான புலம்பல்கள் எல்லாம் இருக்குது. இந்த விருச்சிக ராசி, தனுசு, மிதுனம், இந்த 3 ராசியும் இவங்க பேசுகிற பேச்சு எல்லாமே அளவிடந்த அளவில் கீழ்நடையில் இருக்குது. இருந்தாலும் அவர்களை சொல்லி குற்றம் இல்லை. இருந்தாலும் அவங்களுக்கு அவர் புரிகிற மாதிரி விளக்கக்கூடிய அமைப்பு எனக்கு உண்டு. உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுடைய விருச்சிக ராசிக்கு யார் 5ஆம் அதிபதி? குரு. அந்த குரு சனிக்கு 8ல் இருக்கக்கூடாது உங்கள் சொந்த ஜாதகத்தில். உங்கள் விருச்சிக ராசிக்கு 12ஆம் அதிபதி சுக்கிரன். அவர் சனிக்கு 8ல் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் என்ன அப்படின்னு சொல்கிறேன். குரு உங்களுடைய சுய ஜாதகத்தை குரு எங்கே வேணால் நின்றுட்டு போகட்டும். குருவுக்கு 8ல் சுக்கிரன் இருக்கக்கூடாது. அதே போல் தான் சனி எங்கே வேணாலும் நின்றுட்டு போகட்டும். அவருக்கு 8ல் சுக்கிரன் இருக்கக்கூடாது. அவருக்கு 8ல் குரு வரக்கூடாது. உங்கள் ராசி எதுவோ அது எந்த ராசியாக இருந்தாலும் சரி தான். இருந்தால் முக்கியமாக உங்களுக்கே சொல்கிறேன். உங்கள் ராசிக்கு 12ல் குரு, 6ல் குரு, அது வெவ்வேறு வகையில் நன்மை கொடுக்கும். ஆனாலும் 6, 12 குரு, ராசிக்கு 12 செவ்வாய், அதுக்கு அடுத்து 11ல் சுக்கிரன். அப்படி இருந்தால் சனிக்கு 8ல் குரு, சனிக்கு 8ல் சூரியன், சூரியனுக்கு 11ல் சுக்கிரன், சூரியனுக்கு 11ல் சுக்கிரன். இந்த இதுனா தொழில் வகையில் சில பாதிப்பு, திருமண வகையில் பாதிப்பு, திருமணம் நடந்து மனைவி வாழ்க்கையில் பாதிப்பு, பிள்ளைகள் வழியில் பாதிப்பு, திருமணமே நடக்காத பாதிப்பு, திருமணம் நடந்தாலும் அது காணநீர் போல இருந்து மறைந்தது என்பது போல அமைப்பு. இதையெல்லாம் இந்த மேற்படி சொன்ன வகையில் உங்களுக்கு பலவிதமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் மன உளைச்சலையும் தரும். இந்த கோச்சார பலன் வருகிற போது கூட உங்களுக்கு நாட்கள் ஊறுகாய் தொட்டுக்கிற அளவுக்கு கூட நற்பலன் இல்லை. ஏன்னா இந்த புலம்பல்லையே நீங்கள் தெய்வத்தையே வேண்டதில்லை, ஆண்டவனை அனுசரிக்கிறதில்லை. அவரிடத்தில் போய் ஏதாவது நம்ம மனக்குறையை சொல்லி எதுவும் வெற்றி கிடைக்குன்ற எண்ணங்கள் ஓணும். இந்த புலம்புலே உங்களை ஓரம் கட்டி ஒதுக்கி வச்சிருது. ஆகவே இந்த நிலையில் இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு எல்லாம் இருந்தால் ஜாதகத்தினுடைய கோச்சார பலன் என்ன செய்ய முடியும்? பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் 2, 4, 7, 12 இது கெட்டு போச்சுன்னா திருமணமே இல்லைன்னு சொல்லிட்டான். இருந்தாலும் அப்படி திருமணம் நடந்தாலும் சுகம் இல்லைன்ட்டான். இதுக்கு விதி விலக்குன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதனால் முறை மாறிய திருமணம். இப்போ பெண்ணுக்கும் ஆணுக்கும் 10 வயசு வித்தியாசம். அது ஒரு ஜாதி, நீ ஒரு ஜாதி. பொண்ணு வீட்டில் வரதட்சணை கேட்போம். எந்த டிமாண்டும் இல்லாமல் சரி விலைக்கு ஏற்றி வச்சா போதும் வான்னு இட்டோன்னு. இத்தனை பவுன் போகிறேன், அத்தனை பவுன் போனேன்னா 50 வயசு ஆனாலும் கிடைக்காது. இதையெல்லாம் கேட்க சொல்லுவோம் நேரம் சரியில்லைன்னா. இப்படியெல்லாம் பலவிதமான தொல்லைகள்லாம் ஏற்பட்டு எதிர்காலத்தில் வாழ்வே ஒரு சூனியமாகிடும். ஆகவே தாரம் இழந்தவரை அனுப்பது. ஒரு கல்யாணம் ஆன பொண்ணு கணவனை இழந்துடுச்சு, விதவியாக இருக்குது, அதுக்கு வாழ்க்கை கொடுக்கணும். அதே போல் ஒரு கை குழந்தை இருக்கும், அந்த கணவன் ஒரு 1.5 ஆண்டில் இறந்துருப்பார். அதே போல் குழந்தை வாழ்க்கை துணைக்கு கொடுத்தா இந்த எந்த விதமான தோஷமும் முறிபட்டு போகும். இதையெல்லாம் யாரும் எதிர்பார்ப்பதில்லை. எல்லாமே அந்த ஈகோ தான் வச்சுருக்காங்க. நம்ம ஜாதகம் என்ன சொல்லுது அதை போய் எதுவும் நம்ம பார்ப்பது இல்லை. இதெல்லாம் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் சுக்கிரன் சனி, சந்திரன் சனி, இப்படி ராகு சனி சந்திரன், இப்படி பலவிதமான கோட்பாடுகள் எல்லாம் இருக்கிற போது தேவையில்லாத கிரகங்கள் அமைந்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிகவும் பழுதுபட்ட வாழ்க்கையாகவே அமையும். ஆகையினால அதை போல் உள்ளவங்க இப்போ நான் சொல்கிற இடத்துக்கு போயிட்டு வாங்க. உங்களுடைய பூர்வ புண்ணியம் 5வது இடம் மீனம். அந்த மீன ராசிக்கு 11வது இடமாக வருகிறது மகரம். அந்த மகரமே உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு வழிகோலக்கூடிய 3ஆம் இடம். அந்த 3ஆம் இடத்துக்குரிய இடம் பழனி செல்லக்கூடிய வழியில் ஒட்டஞ்சத்திரம். ஒட்டஞ்சத்திரத்துக்கு அருகாமையில் கன்னிவாடின்னு ஒன்று இருக்குது. அதையும் தாண்டி போனால் தெத்துப்பட்டி. அந்த தெத்துப்பட்டி போய் ராஜராஜேஸ்வரி ஆலயம், இங்கே போயிட்டு திருவோண நட்சத்திரத்தை அன்றைக்கி நீங்கள் போகணும். அன்றைய தினத்தில் காலையிலேயே அங்கே ஒரு 7லேருந்து 8க்குள்ளே போனீங்கன்னா இறைவனுக்கு பூமாலை சாற்றி உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு, திருமணத்திற்கு, உத்தியோகத்திற்கு, அனைத்து விதமான அமைப்புக்கும் வேண்டி அர்ச்சனை பண்ணிக்கிட்டு ஆலயத்தை வளம் ஒரு 27 விளக்கை ஏற்றி வைத்து விட்டு ஒரு அரை மணி நேரம் தியானம் பண்ணுங்க. அதை போல் முடிச்சுட்டு வாங்க. ஏதோ கோயிலுக்கு போனோம், ஏதோ அர்ச்சனை பண்ண சொன்னாங்க அப்படின்னு இல்லை, உங்களுக்கு அந்த ஈடுபாட்டோடு செய்யுங்க. இதை போல் இருந்தால் உங்களுடைய 5ஆம் வீடு மீனம், ராசிக்கு 11ஆம் லாபம். எனவே உங்களுக்கு அளப்பரிய அளவில் எல்லா வளமும் கிடைக்கும் என்பதை சொல்லி நீங்கள் ஒரு முறை அவசியம் இதுக்கு போயிட்டு வாங்க. அதே சமயத்தில்
விருச்சிக ராசியை பொறுத்த வரையிலும் திருப்பதிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அலைமேலு மங்காபுரம் அந்த அம்மாவை போய் பார்த்து அர்ச்சனை பண்ணிட்டு அந்த விருச்சிக ராசி அன்பர்கள் ஒவ்வொருவருமே அங்கே போய் பதிவு பண்ணணும். அங்கே போய் பதிவு பண்ணிட்டு வந்தால் உங்களுடைய வாழ்க்கை சீரோடும் சிறப்போடும் சூரிய பிரகாசமாக இருக்கும் என்று சொல்லி வணங்கி முடிக்கிறேன். வணக்கம்.